அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. ஒன்றிய அரசின் வஞ்சக போக்கை ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் தமிழகத்துக்கு, தமிழருக்கு, தமிழ் இனத்துக்கு மிகப்பெரிய துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு துணை நிற்கும், இங்கே இருக்கும் ஒரு சிலர் எப்படி அவர்களும் துரோகியாக மாறுகிறார்கள் என்பதை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த துரோக செயலுக்கு எதிர்த்து நின்று அருமையண்ணன் மாடுகளை செயலாளர் துரோகத்துக்கு எல்லோரும் எதிர்த்து நின்று ஓரணியில் நின்றால் தமிழகத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி, அடுத்த தலைமுறையின் வளர்ச்சி உறுதி செய்யப்படும். அப்படி எதிர்த்து நின்று, நிலையாக எதிர்த்து நின்று போர் செய்யும் ஒரே தலைவராக இன்று மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் இருக்கிறார். ஆகவே நீங்கள் இயக்கத்திலும் இணைகிறீர்களா என்ற கேள்வி அடுத்தபடியாக தான். முதல் கேள்வி, இந்த இனத்துக்கு துரோகம் செய்பவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும். நீங்கள் ஓரடியில் திரள விரும்புகிறீர்களா என்ற கேள்வி. அதே நேரத்தில் அரசாங்கத்தின் பல திட்டங்கள் முதலமைச்சர்கள் தொடர்ந்து பல திட்டங்களை அறிவித்து வருகிறார். திருவாரூர் மாவட்டத்துல ஒவ்வொரு திட்டமும் தலைவர் அறிவிச்ச நொடியில உடனே நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாம் இணைந்து நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த திட்டங்களை எல்லா பயனாளிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதா என்பதையெல்லாம் சரி செய்து சரி பார்த்து அதுக்கப்புறம் உறுதி செய்யணும். இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை லான்ச் செய்யும் போது அவரும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். செய்தியாளர்கள் கேட்டாங்க, நீங்க எதிர்கட்சி தலைவர்களுக்கு எல்லாம் போவீங்களா? அது அங்க இருக்கிற நண்பர்கள் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனா நாங்க இருந்தா போவேன் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இருந்தா நிச்சயம் போயிருப்பாங்க. அதான் எங்க தலைவர். ஒரு எக்ஸாம்பிளா இருந்து அவர் முன்னின்று எங்களுக்கு வழிநடத்தினார். வீடு வீடுதான் சென்று உங்களுக்கு சரியா வந்திருக்காமா திட்டம், உங்க பிள்ளைங்க காலை உணவு திட்டம் போடுறாங்களே இதுல சரியா இருக்கா, பள்ளிகள்ல நீங்க பாக்குறீங்களா சரியா இருக்கா, உங்களுக்கு மகளிர் உரிமை வருதா, புள்ள படிக்கிறாள அவனுக்கு புதுமை பெண் திட்டம் வருதா, பையன் படிக்கிறானே அவனுக்கு தமிழ் புதவன் திட்டம் வருதா, பையன் படிச்சு முடித்தானே பொண்ணு படிச்சு முடித்தானே 4வது திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தீங்களா? இப்படி படிப்படியாக அவர்களிடம் கேள்விகளை கேட்டு அரசின் திட்டங்கள் அனைத்தும் கொண்டு போய் அந்த ஊருக்கு, அந்த மக்களுக்கு சென்று அடைந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்து எங்கள் தலைவரிடம் அது தெரிவிக்க வேண்டும். எங்கெல்லாம் கேப் இருக்கோ தலைவர்கிட்ட சொன்னோம்னா அவர் அரசின் வழியாக இந்த திட்டங்களை இன்னும் சரி செய்து எல்லோருக்கும் இந்த பயன் கிடைக்கும் வேலையை செய்வதற்கான ஒரு அடித்தளம் தான் இந்த பணி. அதுல ஒரு பகுதி தான் உறுப்பினர் சேர்க்கை. அதனால நீங்க உறுப்பினர் சேர்க்கை மாதிரி யாரும் பார்க்க கூடாது. நிச்சயமாக இது மக்கள் நல திட்டங்கள் மக்களுக்கு சரிவர சென்று அடைந்திருக்கிறதா, அதன் மூலம் மக்கள் சரியான பயன் அடைகிறார்களா, அதை தாண்டி ஒன்றிய அரசின் வஞ்சக போக்கு மக்களுக்கு தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் நீங்கள் எங்களுடன் ஓரணியில் இணைய தயாராக இருக்கிறீர்களா? இதுதான் இந்த ஓரணியில் தமிழ்நாட்டின் நோக்கம். இதில் நிச்சயமாக மகத்தான வெற்றியை நான் சொன்ன உலக சாதனை. இத்தனை பூத் ஏஜென்ட், எந்த டிஜிட்டல் ஏஜென்ட் இது வரைக்கும் எந்த உலகத்திலேயே எந்த ஒரு இயக்கத்துக்குமே இந்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு பேர் இப்போ நாளில இருந்து அந்த கிரவுண்ட்ல போய் இந்த பணியை செய்ய இருக்கிறார்கள். மகத்தான வெற்றியை ஓரணியில் தமிழ்நாடு நிச்சயமாக மகாராஷ்டிரால மும்மொழி கொள்கை வேண்டாம் சொல்லி பண்ணிட்டாங்கல்ல. மகாராஷ்டிரா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, அவங்களை விட்டோம்னா RSS விட்டோம்னா என்ன ஆகும்? தமிழ்நாட்டுல தமிழ் பேச முடியாத, மகாராஷ்டிரால மராத்தி பேச முடியாது. இப்போதானே புரியுது அவங்களுக்கு. இப்ப நம்ம ஆரம்பிச்சப்ப, இந்திய எதிர்ப்புன்னு ஆரம்பிச்சப்ப இது ஏன் இதுல போய் பண்றீங்க, அது வேண்டாம் அதை விட்டுருவோங்கிற மாதிரிலாம் இப்பதானே அவங்களுக்கு வருத்தம் தெரியுது. ஆனா நம்மள்ட்ட மராத்தின்னு ஒரு தாய்மொழி இருந்துச்சு, இப்ப அந்த தாய்மொழியே காணாமட்டுங்கிற ஃபீல் வருது இல்ல. இது ஒட்டுமொத்த இந்திய துணை பெருங்கண்டத்துக்கு இப்ப ஓரணியில் தமிழ்நாடு மாதிரி நம்மளை கூப்பிட்டு திராவிட மாடல் தளபதியை கூப்பிட்டு ஓரணியில் இந்தியான்னு பண்ற மாதிரி நீங்க முன்னெடுப்பு எடுக்கணுங்கிற மாதிரி மற்ற ஸ்டேட்டும் கேட்கதான் போறாங்க.